لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من كنت مولاه فعلي مولاه أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜுத்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரஜபுடைய அல்லாஹ்வினுடைய மாதத்தில் புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சென்ற வாரம் சையதுனா அலியுன் கர்ரமுல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பினை தரக்கூடிய பல விஷயங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடராக இந்த வாரமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அந்தஸ்து, அவர்கள் செய்த கொடை வள்ளல் தன்மை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தயால குணம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குன்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலாஹு. யார் எனக்கு நேசனோ, எனக்கு நண்பனோ, என்னை யார் நேசிக்கின்றாரோ அவர் அலியையும் நேசிக்கின்றார் என்று நபி அவர்கள் சொன்னார். என்னை யார் நண்பராக ஏற்றுக்கொண்டாரோ, தோழராக ஏற்றுக்கொண்டாரோ அவர் அலியையும் தோழராக ஏற்றுக்கொண்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக கிளம்புவதற்கு முன்பதாக யமன் நாட்டிற்கு ஜகாத்து பொருளை வசூல் செய்வதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் யமன் தேசத்திற்கு. யமனுக்கு சென்று ஜகாத்துடைய பொருளை வசூலித்து விட்டு அங்கிருந்து ஹஜ்ஜுக்காக கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. நபி அவர்கள் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக கிளம்பிவிட்டார்கள், சஹாபாக்களும் கிளம்பிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு சென்று விட்டார்கள். அங்கு ஜக்காத்தை வசூல் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக மதீனாவிற்கு மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக வருகை தருகிறார்கள்.
ஹஜ்ஜுக்கு வருகை தந்து எந்த பொருளை, ஜகாத்து பொருளை அவர்கள் வசூலித்தார்களோ அந்த பொருளை மக்களுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுத்தார்கள். அதில் சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அது நியாயமற்ற மனஸ்தாபம். அது மக்களுக்கு மத்தியில் பேச்சும் பொருளாக மாறியது. இந்த பேச்சு ஹஜ்ஜுடைய காலங்களில் சில சஹாபாக்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பித்தது. நபி அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த கிரியையை முடித்துவிட்டு, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு சஹாபாக்களோடு மதீனாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பொழுது, மதீனாவிற்கும் மக்காவிற்கும் நடு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நபி அவர்கள் ஒரு பயான் செய்கின்றார்கள். அந்த பயானில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக சில வார்த்தைகளை சொல்கின்றார்கள். நபி அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன் குன்த மௌலாஹு, யா அல்லாஹ், என்னை யார் நேசிக்கின்றார்களோ, நேசராக ஆக்கி கொண்டார்களோ, அலியுன் மௌலாஹு, அலியையும் அவர்கள் நேசராக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹும்ம வாலின் வமன் வாலாஹு, யா அல்லாஹ், யார் எனக்கு தோழராக நேசராக ஆனார்களோ அவர்களை அலிக்கும் நீ நேசராக ஆக்குவாயாக என்று துஆ செய்துவிட்டு, வமன் ஆதின் மன் ஆதாஹு, என்னை யார் விரோதியாக எடுத்துக்கொண்டார்களோ அலி அவர்களுக்கும் விரோதியாக அவரை ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த செய்தியை கேட்ட பிறகு சஹாபாக்களில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க. ஃபலகீது உமர் பஅத தாலிக, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹை சந்தித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஃபகால ஹனீஅத்தன் லக, நபி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு பிறகு இப்னு அபி தாலிபுடைய மகனான அலியே, உங்களை மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தெரியுமா? அஸ்பஹ்து வ அம்சைத்து மௌலா, காலையிலும் மாலையிலும் அலியை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குல்லு முஃமினின் வ முஃமினத்தின், ஒவ்வொரு முஃமினான ஆணும் ஒவ்வொரு முஃமினான பெண்ணும் காலையிலும் மாலையிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு ஒரு விதமான மனசஞ்சலப்பு ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது நபி அவர்களுடைய அந்த பயான் அந்த சஞ்சலப்பை மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீக்கியது. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னை நேசிப்பவர் அலியை நேசிப்பவரை போன்று, என்னை விரோதம் கொள்பவர் அலியை விரோதம் கொள்பவரை போன்று. யார் அலியை நேசிக்கின்றாரோ அவர் என்னை நேசிப்பவர், யார் அலி அவர்களுடைய மீது விரோதம் கொள்கின்றாரோ அவர் என் மீது விரோதம் கொள்பவரை போன்று என்று நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நேசத்தை உண்டு பண்ணியது. அன்பானவர்களே, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சமயம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களை அன்சாரி சஹாபாக்களுக்கு தோழராக ஆக்கினார்கள். இந்த சஹாபிக்கு நீங்க தோழர், இந்த சஹாபிக்கு நீங்க தோழர் என்று நபி அவர்கள் பிரித்து ஒவ்வொருவருக்கு தோழராக ஆக்கினார்கள். அந்த அன்சாரி சஹாபாக்களும் தங்களுடைய வியாபாரத்தில் பாதியையும் தங்களுடைய வீட்டில் பாதியையும் தங்களுடைய மனைவியை தலாக்கு விட்டு ஒரு மனைவி அவர்களுக்கும் என்று பிரித்து கொடுத்தார்கள் அந்த சஹாபாக்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு வருகிறார்கள் நபி அவர்களிடத்தில். யா ரசூலல்லாஹ், எல்லோரையும் பிரித்து கொடுத்துட்டீங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு சகோதரத்துவத்தை நீங்கள் உண்டு பண்ணினீர்கள், ஆனால் எனக்கு யாரையும் சகோதராக நீங்கள் உண்டாக்கவில்லையே என்று நபி அவர்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த அஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা,
அலியே, நீங்கள் இந்த உலகத்திலும் எனக்கு சகோதரர், மறுமையிலும் எனக்கு சகோதரர் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே நபி அவர்களுடைய சகோதரராக இருந்தவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலும் நீங்கள் சகோதரர், மறுமையிலும் எனக்கு சகோதரர் என்று நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய உற்ற சகோதரராக வைத்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சமயம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏன் பார்க்குறாங்க? இந்த கேள்வி எல்லோருக்கும் இருந்துச்சு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்டாங்க, தந்தையே, அலி ரலியல்லாஹு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்நதுரு இலா வஜ்ஹி அலியின் இபாதத்துன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தை பார்ப்பதே வணக்கம் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தை பார்ப்பதே வணக்கம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய முகத்தை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் யார் முனாஃபிக் யார் முஷ்ரிக் என்பதையும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் காட்டி கொடுத்தார்கள். அதில் முனாஃபிக் யார் என்றும் சிலர் அறிந்திருந்தாங்க. அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னா லனஅரிஃபுல் முனாஃபிகீன, நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொள்வோம், நஹ்னு மஹ்ஷரல் அன்சாரி, அன்சாரிகளில் அவங்களுடைய ஜமாத்தில் அவர்களுடைய கூட்டத்தில் யார் முனாஃபிக் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வோம். எதை கொண்டு என்றால் பிபுகுலிஹிம் அலி இப்னு அபி தாலிப், யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது விரோதம் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் முனாஃபிக் என்பவர் என்பதை நாங்கள் அதை வைத்து அறிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது விரோதம் கொள்பவர், அவர்களை மதிக்காதவர், அவர்களை ஒரு விரோதியாக கருதுபவர், அவர் முனாஃபிக் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை ஹஜ்ரத் சஹாபாக்களே நமக்கு சான்று கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்படுகிறது, நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இம்லஉ கல்பஹு இல்மன், யா அல்லாஹ், அலி அவர்களுடைய உள்ளத்தை நீ நிரப்புவாயாக இல்மை கொண்டு, வஃபஹ்மன் நல்ல விளக்கத்தை கொண்டு, வஹிகமன் நல்ல ஞானத்தை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை நிரப்புவாயாக, வநூரன் உன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு, உன்னுடைய நூரை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை நிரப்புவாயாக என்று நபி அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்திருந்தார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் அவர்கள் மிகப்பெரிய கல்விமானாக உருவெடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க. நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட பெண்மணி, எல்லா பெண்களுக்கும் மத்தியில் அவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள், எல்லா சஹாபி பெண்மணிகளிலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இல்முடையவர்களாக இருந்தார்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லவ் ஜுமிஅ இல்முன் நிசாஇ ஹாதிஹில் உம்ம ஃபீஹின்ன அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் எல்லா பெண்களை விட அதிக இல்முடையவராக அல்லாஹு தஆலா கான இல்மு ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆக்கினான். என்னுடைய உம்மத்திலேயே அதிக இல்ம் கல்வி ஆற்றல் உடையவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆக்கினான். அக்ஸரு மின் இல்மிஹின்ன, அதிக இல்முடையவர்கள் அவர்கள் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் சஹாபாக்கள் எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் ஏதாவது சந்தேகம் கேட்க வேண்டும், ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்க வேண்டும், ஏதாவது மஸ்அலாக்களை கேட்க வேண்டும், தீர்ப்பு கேட்க வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அன்னையாரை சந்தித்து, ஆயிஷாமாவை சந்தித்து, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும், இந்த கஷ்டத்துக்கு ஏதாவது தீர்வு வேணும், ஒவ்வொரு கேள்வியாக கேட்பார்கள். பெரும் சஹாபாக்கள் அங்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய மக்கள் வந்து அவர்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இத்தி அலியன் ஃபஇன்னஹு அஅலமு பிதாலிக மின்னி, நீங்க ஏன்ட்டே வந்துகிட்டு இருக்கீங்களே, அலி ரலியல்லாஹு போங்க,
அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் செல்லுங்கள், ஏனென்றால் என்னை விட அதிக கல்வி அறிவு உடையவர், அதிக இல்முடையவர், அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு செய்தி. அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது நம்ம மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அத்திபு அவுலாதக்கும் அலா சலாத் ஹிசாலின், 3 விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒன்று, ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய பிரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபியை எப்படி நேசிக்கணும், நபியினுடைய அன்பு எப்படி இருக்கணும், நபி அவர்கள் எல்லா விஷயத்தை விட அதிகம் அன்பு கொள்ள வேண்டியவர்கள் என்ற காரியத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க நபி அவர்கள், ஹுப்பு அஹ்லி பைத்திஹி, அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள், நபி அவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், நபி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள், நபி அவர்களுடைய சகோதரர்கள், நபி அவர்களுடைய அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய வம்ச வழியை எப்படி அவர்களுடைய பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தில் நீங்கள் பிரியப்படுறதா இருந்தால் முதல் நபியை பிரியப்படணும்ப்பா, அல்லாஹ் ரசூலை பிரியப்படணும். அடுத்து உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது என்றால் நபி அவர்களுடைய வாரிசுதாரர்கள், நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய பிரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க என்று சொன்னார்கள். அடுத்ததாக 3வதாக வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓத நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அத்திபு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்தில் 3 விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அஹ்லே பைத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரியம். அலி ரலியல்லாஹு யாருங்க? நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நபி அவர்களுடைய சகோதரர். ஒரு பக்கம் சகோதரர், இன்னொரு பக்கம் நபி அவர்களுடைய மருமகனார். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அஹ்லே பைத் என்றால் அலி அவர்களும் அவர்களுடைய மகனார்களும் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்று நபி அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு மிக முக்கியமான விஷயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு கொடை தன்மை உடையவர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. குர்ஆன்ல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தன்மையை அல்லாஹ் விவரித்து கூறும் பொழுது, மிகப்பெரிய செல்வந்தர், கொடைவல்லல், மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து உதவக்கூடிய மனமுடையவர் என்ற அந்த விஷயத்தை குர்ஆன் நமக்கு பல இடங்களில் சொல்லி காமிக்கின்றது. அன்பானவர்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பிள்ளைகளுக்கும் உடல்நிலை சரியில்லை. தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. காய்ச்சல், கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. தாயும் தந்தையும் கவலையில் இருக்கிறாங்க. நோய் விசாரிப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, 3 நோன்பு வைப்பதாக நேர்ச்சை வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைக்கு உடல் சரியாச்சுன்னா, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு உடல்நிலையை சரியாக்கு, உனக்கு நான் 3 நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அன்பானவர்களே, ஒரு பக்கம் நம்ம இன்னைக்கு வைத்தியம் பார்க்குறோம் சொன்னால், நபி அவர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வைத்தியம் பார்க்கணும். ஒன்று டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்குறோம், அது ஒரு பக்கம். ஆனால் நபி அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று தான் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக துஆ செய்வது, நேர்ச்சை செய்வது. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியாச்சுன்னா நான் 3 நோன்பு வைக்கிறேன், என்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியாச்சுன்னா நான் ஒரு 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நேர்ச்சை செய்து கொள்வது, இதுவும் ஒரு விதமான வைத்தியம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க 3 நோன்பு வைங்கன்னு சொல்லி நேர்ச்சை செய்வதாக சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நேர்ச்சை செய்தார்கள். குழந்தைக்கு உடல்நிலை சரியானது, 3 நோன்பு வைக்க வேண்டும். அவர்களிடத்தில் செல்வம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொட்டி சுடுவதற்கு மாவு இல்லை. ஷம்ஊன் என்ற ஒரு யகூதி, கைபரில் இருக்கக்கூடிய அந்த யகூதி இடத்துல கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி கோதுமையில் ரொட்டி சுட்டு வைக்கிறாங்க. அன்று இரவு ரொட்டி சுட்டு சஹர் செஞ்சுட்டாங்க.
இஃப்தாருக்காக ரொட்டி சொட்டு வைத்திருக்கிறார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அன்னை ஹதீஜா அன்னை ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு பக்கத்தில் வாசலில் நின்று ஒருத்தர் அழைக்கின்றார். அஹ்லே பைத்தை சார்ந்த நபி அவர்களுடைய குடும்பத்து பெண்மணியே, நபி அவர்களுடைய குடும்பத்தினரே, சாப்பிட்டு பல நாளாயிருச்சு, எனக்கு உணவளிங்கள் என்று ஒரு மிஸ்கீன் அழைக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த ரொட்டி அனைத்தையும் அள்ளி கொடுத்துட்டாங்க. தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்தார்கள். தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கின்றார்கள். நோன்பு திறந்த பிறகு மீத இருந்த மாவை வச்சு சஹர் செஞ்சாங்க. ரொட்டி சுட்டு சஹர் செய்தார்கள். மறுபடியும் அந்த ரொட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம், இரண்டாவது நோன்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறப்பதற்காக அமர்ந்திருக்கிறாங்க. ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறாங்க. நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. மறுபடியும் அதே நேரத்தில் ஒரு மிஸ்கீன் எத்தீம் வருகிறார். அந்த நேரத்தில் ஒரு எத்தீம், நான் அனாதை, எனக்கு தாய் தந்தை இல்லை, எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிட்டு பல நாளாச்சு, எனக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது உணவு கொடுங்க, அல்லாஹ்வின் ரசூலினுடைய குடும்பத்தினரே என்று கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா நாயகி அவர்களும் கடுமையான பசியில் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த ரொட்டி அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ரொட்டியை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. அன்றும் நோன்பு திறப்பது தண்ணீரில் நோன்பு திறக்கின்றார்கள். அன்பானவர்களே, மூன்றாவது நாள் அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ரொட்டியை வாங்குவதற்காக அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆள் அனுப்பி வைக்கின்றான். அந்த நேரத்தில் ஒரு கைதி வருகின்றார். கைதியாக பிடிபட்ட, காலில் விலங்கிடப்பட்ட ஒரு கைதி வருகின்றார். நபி அவர்களுடைய குடும்பத்தினரே, பசியில் இருக்கிறேன், சாப்பிட்டு பல நாளாச்சு, எனக்கு ஏதாவது கொடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா நாயகி அவர்களும் அப்படியே அந்த ரொட்டியை அள்ளி கொடுத்துட்றாங்க. 3 நாளாக சாப்பிடல. 3 நாளாக நோன்பு திறக்க ஒன்றும் இல்லை. நோன்பு தண்ணீரில் திறக்கின்றார்கள். இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விட்டது. அல்லாஹ் இதை இப்படி ஏற்றுக்கொள்கின்றான், ஒப்புக்கொள்கின்றான். இந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குர்ஆனில் ஆயத்தை நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கின்றான். ஜிப்ரீல் அமீன் வருகின்றார்கள், சொல்கின்றார்கள், வயுத்இமூன த்தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனவ் வ யதீமவ் வ அஸீரா. அவர்கள் உணவளித்தார்கள். அல்லாஹ்வினுடைய பிரியத்தில் அவர்கள் உணவு கொடுத்தார்கள். மிஸ்கீன்களுக்கு, யத்தீம்களுக்கு, கைதிகளுக்கு என்று அந்த ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல் கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்றாங்க. அன்பானவர்களே, எண்ணத்தில் அவங்க அந்த உணவளித்தார்கள் என்பதையும் அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னமா நுத்இமுக்கும், நீங்கள் உணவளித்ததெல்லாம் லிவஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுக்காக கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்காக அவங்க உணவளிக்கிறாங்க. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் கொடுக்கவில்லை என்ற வார்த்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, குர்ஆனே புகழ்ந்திருக்கின்றதென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த சகாவத், அந்த கொடை வள்ளல் தன்மை, அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு தன்மை சொல்லப்படுகிறது. இன்னொரு சமயம் அலி ரலியல்லாஹு தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுகையில் தக்பீர் கட்டிட்டாங்க. தொழுது இருக்கும் பொழுது ஒரு மிஸ்கீன் வருகிறார். ருக்குவுக்கு போயிட்டாங்க. ருக்குவில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக ஏதாவது கொடுங்க, பசியா இருக்கிறேன், ஏதாவது கொடுங்க. ருக்குவில் இருந்துக்கிட்டே மோதிரத்தை கலட்டி அப்படி கொடுத்துட்றாங்க. ருக்குவில் இருக்கிறாங்க, கையில் மோதிரம் இருக்குது, கலட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. குர்ஆன் ஆயத்தை இறக்குனா. அன்பானவர்களே, இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் அவனுடைய ரசூலினுடைய சில நேசர்கள் இப்படியும் இருப்பார்கள். அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு யுகீமூன ஸலாத்த,
தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகாத்த, தான தர்மங்கள் சதகாக்கள் ஜகாத்துக்களை கொடுப்பார்கள். வஹும் ராக்கிஊன், ருக்கு செய்த வண்ணமாக அவர்கள் கொடுப்பார்கள். அன்பானவர்களே, தொழுகை முடிச்சிட்டு அவங்க தொழுகையில் அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்கிறாரு, கேட்கும் பொழுது அவர் கொடுக்காட்டினா அவர் போயிடுவாருன்னு சொல்லி அவர் கலட்டி அப்படி கொடுத்தாங்க. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் பொருந்தி குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனா. சஹாபாக்கள் பலவிதமான சஹாபாக்கள், பல சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு விதமான தன்மையை அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ள அந்த தன்மை போன்று மற்ற எந்த சஹாபிகளுக்கும் இல்லை. அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது சில ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இப்படியும் இறக்கி இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா, நீங்க அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்தில் ரகசியமாக தனிமையில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு முன்பாக சதகா செஞ்சுட்டு போங்க. நபி அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்ககிட்ட தனிமையில் பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதாவது மசாலாக்களை ஏதாவது மார்க்க விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் சதக்கா செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். இந்த ஆயத்தை கேள்விப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திர்ஹத்தை சதக்கா செஞ்சுட்டு அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல பேச போகிறாங்க. போய் 10 விதமான மசாலாக்களை கேட்குறாங்க, மார்க்க விஷயங்களை, சந்தேகங்களை கேட்குறாங்க. நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறாங்க. ஒரே ஒரு திர்ஹத்தை சதக்கா செஞ்சுட்டு போய் 10 மசாலாக்களை கேட்குறாங்க, சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு நபி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய இந்த ஆயத்திற்கு நான் ஒரே ஒரு திர்ஹத்தை சதக்கா செஞ்சுட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, இந்த ஒரு திர்ஹம்ங்கிறது சரியான அளவு தான். அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது எல்லோரிடத்திலும் இருக்காது. ஒரு திர்ஹத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசணும்னா எல்லாராலும் முடியாது. ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க, எத்தீம்கள் இருக்கிறாங்க. யார் எல்லோரும் வந்து உங்களிடத்துல பேசணும்னா சதக்கா செஞ்சுட்டு வர்றது முடியாத காரியம் யா ரசூலல்லாஹ். அப்போ ஒரு அரை திர்ஹம் கொடுத்துட்டு வரட்டும். இதுவும் முடியாது யா ரசூலல்லாஹ். அப்போ ஒரே ஒரு பருக்கையை தானம் செய்து விட்டு வரட்டும் என்று நபி அவங்க சொன்ன பிறகு அந்த நேரத்தில் நபி அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க, என்னப்பா இது கூட முடியாதப்பா, அந்த அளவுக்கு ஏழ்மையிலையா இருக்க நீ? சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். அஷ்ஃபக்தும் அன் துகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகாத், நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நபி அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக தான தர்மம் செய்து விட்டு வருவதை ஏழ்மையின் காரணத்தினால் நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். ஃபைல்லம் தஃஅலு, அது உங்களால் செய்ய முடியல, ஏழ்மையாக இருக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியல என்றால் வத்தாபல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருமா, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திற்கு அதை ஆயத்தை மன்சூஹாக்கி அந்த விஷயத்தை தடை செய்து இன்னொரு ஆயத்தை இறக்குறான். நீங்க தான தர்மம் கொடுக்காமலே நபியை சந்திக்கலாம், நபி அவர்களிடத்துல பேசலாம். ஃபஅகீமுஸ் ஸலாத்த, நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்கள். வஆத்து ஸகாத்த, நீங்க ஸகாத்தை கொடுங்க. வஅத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்க. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்க என்ன செய்றீங்க என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால நீங்க தான தர்மம் கொடுக்காம கூட நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கலாம்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். அலி ரலியல்லாஹு அவங்க மனசு சந்தோஷம். நம்மளுடைய இந்த கேள்வியினால் அல்லாஹ் தஆலா மக்களுடைய கஷ்டத்தை நீக்கினானே. அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய் குர்ஆனுடைய ஆயத்தாக வந்திருக்கின்றது. சொல்லப்படுகிறது, அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட ஒரு 4 திர்ஹம் இருந்துச்சு. 4 திர்ஹம் இருந்துச்சு. அந்த 4 திர்ஹத்தை தானம் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. பகலில் ஒரு திர்ஹத்தை தானம் செய்கிறாங்க, இரவில் ஒரு திர்ஹத்தை தானம் செய்கிறாங்க, மறைமுகமாக ஒரு திர்ஹத்தை தானம் செய்கிறாங்க, மக்களுக்கு முன்னால் மக்கள் பார்க்கும் விதமாக ஒரு திர்ஹத்தை தானம் செய்கிறாங்க.
இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. ஆயத்தை இறக்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்வார்கள் என்றால் பில்லைலி, இரவுல செலவு செய்வாங்க, வன்னஹாரி, அவர்கள் பகலிலும் செலவு செய்வார்கள், சிர்ரன், மறைமுகமாக செலவு செய்வாங்க, வஅலானியத்தன், பகிரங்கமாக செலவு செய்வாங்க, லஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது, மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் வேண்டாம், அவர்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையில மறைமுகமாக பகிரங்கமாக தான தர்மம் செய்யறதுனால அல்லாஹ்வினுடைய பிரியம் அவர்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய நற்கூலி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்த இந்த காரியத்தை வைத்து மக்களுக்கு சொல்கின்றான். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, நபி அவங்க சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, வஅக்தாஹும் அலி, அலி அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த நீதிபதி. சிறந்த நீதிபதி யாருங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த நீதிபதி. எந்த அளவுக்குன்னா ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம். சொல்லப்படுகிறது, அலி ரலியல்லாஹு அவங்க காலத்தில் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் தன்னுடைய நண்பரை அழைத்து, நான் மௌத்தாக போகிறேன்ப்பா, மௌத்தாக போகிறேன், என்கிட்ட 10,000 திர்ஹம் இருக்குது, இந்த 10,000 திர்ஹத்தை என்னுடைய மகனை சந்தித்தால் அவனிடத்துல நீ விருப்பப்படுறத கொடுத்துரு, 10,000 திர்ஹத்தில் நீ விருப்பப்படுறத என்னுடைய மகன் இடத்துல கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தான பிறகு அந்த நண்பர் இந்த 10,000 திர்ஹத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரை எட்டிவிட்டது. வசியத்து செஞ்சுட்டு போயிட்டார். அலி ரலியல்லாஹு அவங்க வரையும் போய் செய்தி போயிருச்சு. ஊருக்கு அவருடைய மகனார் வந்துட்டார், மௌத்தானவருடைய மகனார் வந்துட்டார். இப்போ எவ்வளவு காசை கொடுக்கிறது? அலி ரலியல்லாஹு அவங்க வந்துட்டாங்க. எவ்வளோப்பா கொடுக்க போற, எவ்வளோ காசை நீ கொடுக்க போற? அலி ரலியல்லாஹு அவங்க கேட்கும் பொழுது அவர் சொன்னார், 1000 திர்ஹம் கொடுப்பேன், 1000 திர்ஹத்தை அவருடைய மகனுக்கு கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார், எவ்வளோ விருப்பப்படுறியோ கொடு, அப்போ நீ எவ்வளோப்பா எடுத்துக்கிருவ? 9,000 திர்ஹத்தை நான் எடுத்துக்கிருவேன். அலி ரலியல்லாஹு அவங்க தீர்ப்பளிக்கிறாங்க, 9,000 திர்ஹத்தை நீ கொடுக்க வேண்டும், 1000 திர்ஹம் தான் உனக்கு. இதில் எப்படிங்க, எவ்வளவு விருப்பப்படுறியோ கொடுன்னு சொன்னாங்க. நீ எவ்வளவு விருப்பப்படுற, 9,000 திர்ஹத்தை நீ விருப்பப்படுற, உனக்கு அதைத்தான் நீ கொடுக்கணும், 1000 திர்ஹம் தான் உனக்கு. அன்பானவர்களே, நீதமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு தடவை ஜும்மாவுடைய நாளில் ஹுத்பாவில் நம்ம வாசிப்போம், வஅக்தாஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய நீதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அதே போன்று ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அவர்கள் எவ்வளவு தான தர்மம் செய்யக்கூடிய அந்த தன்மை உடையவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அந்த தான தர்மம் செய்வதனால் அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுப்பான் என்பதற்கு அது இன்னொரு உதாரணம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் சாப்பிட்டு பல நாளாயிடுச்சு, பசி பட்டினியில் இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகியும் சாப்பிட்டு பல நாளாயிருச்சு. ஒரே ஒரு போர்வை இருக்குது, ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய போர்வை. அந்த போர்வை அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட கொடுத்து, இதை போய் பஜாரில் வித்துட்டு, கடைவீதியில் வித்துட்டு ஒரு 6 திர்ஹம் கிடைக்கும், அதுக்கு மாவு வாங்கிட்டு வாங்க, ரொட்டி சுட்டு சாப்பிடலாம். அலி ரலியல்லாஹு அவங்க கொண்டு போகிறாங்க, மாவு வாங்குறதுக்காக அந்த பஜாரில் விற்கிறாங்க. 6 திர்ஹம் கிடைக்கின்றது, வாங்கிட்டு வர்றாங்க. 6 திர்ஹத்தை ஒரு மிஸ்கீன் வந்து கையேந்து கேட்குறார், சாப்பிட்டு பல நாளாச்சுங்க, ஏதாவது கொடுங்க. அப்படியே 6 திர்ஹத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. இரக்க குணம் படைத்தவர்கள், நபியவர்களுடைய பராமரிப்பில், நபியவர்களுடைய வளர்ப்பை சார்ந்தவர்கள், நபியவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்த்தெடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படியே 6 திர்ஹத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. பிள்ளைகள் எல்லாம் பசியில் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வர்றார், ஒரு ஒட்டகத்தை, செவத்த ஒட்டகத்தை கொண்டு வர்றார். வந்து, அலியே இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வாங்கிக்கிறேன் பாட்ட, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை, காசு இருக்கும்போது நான் வாங்கிக்கிறேன். இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் காசு இருக்கும்போது கொடுத்தா போதும். எவ்வளவுப்பா? 600 திர்ஹம். எவ்வளவு? 600 திர்ஹம். காசு இருக்கும்போது கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடிவாளத்தை அலி ரலியல்லாஹு அவங்க கழுத்தில் மாட்டிட்டு போயிட்டார், வேகமாக போயிட்டார் அவர்.
அலி ரலியல்லாஹு ஒட்டகத்தை இழுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நபர் வருகிறார், வந்து சொல்கிறார், இன்னும் அலி சூப்பர் ஒட்டகமா இருக்குது, இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்கிறீங்களா? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, விற்கிறேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எவ்வளவு தருவீங்க? 660 திர்ஹம் தாரேன். சரி இந்தாங்கன்னு கொடுத்துட்டு 660 திர்ஹத்தை வாங்கிட்டு 660 திர்ஹத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் முதலில் ஒட்டகத்தை கொடுத்து அந்த நபர் வருகிறார். அவரை பார்த்து கூப்பிடுறாங்க, இந்தாப்பா உன் திர்ஹம் வாங்கிக்க. 600 திர்ஹத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு 60 திர்ஹத்தோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க செலவு செய்தது, தானம் செய்தது 6 திர்ஹம். அல்லாஹ் ஒன்றுக்கு 10ஆக 60ஆக அல்லாஹ் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான். எப்படிங்க நடந்துச்சு? ஆச்சரியப்படுறாங்க. 6 திர்ஹம் கொடுத்து 60 திர்ஹத்தோட வீட்டுக்கு வர்றோம். நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி நடைபெற்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்துல இப்பதான் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போனாரு, உங்களிடத்துல கொடுத்த அந்த ஒட்டகத்தை கொடுத்தவர் ஜிப்ரீல், ஒட்டகத்தை வாங்கியவர் மீகாயில் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா மன் ஜாஅ பில் ஹஸனதி, யார் ஒரு நலவை செய்வார்களோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதுக்கு பகரமாக 10ஐ அல்லாஹு தஆலா திருப்பி தருவான். 1 ரூபாய் தானம் செய்தால் 10 ரூபாயை அல்லாஹு தஆலா உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் என்பது குர்ஆனுடைய ஆயத். அது நிதர்சனமாக உண்மையாக பார்த்தவர்கள், கண்கூடாக பார்த்தவர்.